கொஞ்சம் பேசி புற முடிச்சுட்டு போடுங்க, பேசுங்க, உள்ளால வாங்க, ஜெபம் ஆரம்பிப்போம். மணி 12:05. நான் முடிச்சேன்னா பிறகு நீங்க சாப்பிட, உங்களுக்கு சாப்பாடு பிந்தோம், அதான் விஷயம். சரி, ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரமபிதாவே, கிருபை தந்த மகிழ்ச்சியான ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை திருச்சபையின் 53வது ஆண்டு விழாவை கொண்டாடும்படி கிருபை செய்தீர். இதோ நாங்கள் திருவிழாவில் பங்கெடுத்ததாக அனுகிரகம் தந்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே திரு சமூகத்தில் அமர்ந்து கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையில் உங்கள் திருமறை வசனங்களை வாசித்து தியானித்து கேட்டு படித்து திருமறை சரியாக புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதன் வழியாக விசுவாசத்தில் உறுதிப்படவும் கிருபை தாரும். நித்திய ஜோடி பாதையில் நாங்கள் அந்த நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர அனுகிரகம் தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். நீண்ட காலத்துக்கு பிறகு. முன்னால அடிக்கடி வருவேன், அப்புறம் ஒரு நீண்ட ஒரு பெரிய கேப். உங்க செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு, ஐயா ஒரு பைபிள் எங்க ஆண்டு விழா நடத்துறோம், ஒரு வேத ஆராய்ச்சி நடத்துறோம் வாங்க அப்படின்னு கேட்டார். என்ன டாபிக்ல நடத்துறோம்னு கேட்டேன். பொதுவா திருச்சபைகள் என்னென்ன தேவை இருக்குதோ, அந்த சபையுடைய பிரச்சனை என்னதோ அதை சொல்லி பைபிள் ஸ்டடி நடத்த சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து சொல்லல, உங்க இஷ்டப்படி ஒரு டாபிக் எடுத்துக்காங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு தெரியாம அவங்க பாஸ்டருக்கு போன் பண்ணேன். இப்படி சொல்லியிருக்கிறாரு, உங்க சபைக்கு எது தேவை அதை சொல்லுங்க, நான் நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு நான் ஈவினிங் சொல்றேன் சொல்லிட்டு, திருச்சபை ஆதி திருச்சபை அவருடைய பணிகள் அதை பேஸ் பண்ணி ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் நான் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை செகண்டரி டீச்சரா ஆரம்பிச்சேன். 1961, 63 ஆம்போ ட்ரைனிங் தான், பேசிக் ட்ரைனிங். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா செயல்வழி கல்வி. நான் டீச்சரா வந்த அந்த வருஷம் உங்க ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் வந்து மாசந்தோறும் நடக்கும். ஒரு கிளாஸ் நடக்கும், ஒரு லெக்சர் இருக்கும், டிஓ சிஓ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு மீட்டிங்கு போனேன். என் கூட காலேஜ் எம் ஜான், தாடி ஜான் என் கூட வந்தார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தோம், போயிருந்தோம். அப்போ காலையில் வந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம். அந்த ஆசிரியர் சொன்னாரு, நாம் இன்றைக்கு வாழைக்கன்று நடுதல் அதை பற்றி பாடம் படிக்க போறோம், செயல் வழியில பாடம் படிக்க போறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் ருத்ரம சுவாமிகள் டிவோ எல்லாரும் அந்த கார்டனுக்கு வாங்கினாரு. பிள்ளைகள் சொன்னாரு, எல்லாம் எடுத்துட்டு வா, மண்வெட்டி பிக்காஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கினாரு. ஒவ்வொருத்தராக எடுத்துட்டு போனாங்க. போன உடனே அங்க போய் நினைச்சு அவருக்கு கொடையெல்லாம் முடிச்சிருந்தாங்க, நாங்க நின்றுட்டு இருந்தோம். ஆசிரியர் சொன்னாரு, வாழைக்கன்று நடுவதற்கு 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு பையன் ஸ்கேல் எடுத்து அளந்தான், போட்டான், பிக்காஸ் நோண்டினா, எல்லாம் முடிஞ்ச 20 நிமிஷத்துல ஒரு குழி ரெடி. 40 நிமிஷம் பாடம், 20 நிமிஷம் ரெடி. அது முடிஞ்ச ஆசிரியர் சொன்னாரு, அதுல ஒரு வாளே ஆற்று மணல் கொட்ட வேண்டும். அங்க மணல் இருந்தது, பக்கெட் எடுத்தான், கொட்டினா. ரைட். அதுக்கு மேல செடி வளர்வதற்கு, வேர் விடுவதற்கு உரம் தேவை, கம்போஸ்ட் உரம் தேவைன்னாரு. அங்க ஒரு இடத்துல உரம் இருந்தது, அதை கொண்டு வந்து போட்டான். அதன் மேல வாழைக்கன்றை வைக்க வேண்டும் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, வாழைக்கன்றை வச்சாச்சு, அதுக்கு மேல வச்சாச்சு, வாழைக்கன்றை வச்சாச்சு. இது அது விழுந்துடும். அதனால அதை சுற்றி ஒரு வாளி கம்போஸ்ட் உரம் போட வேண்டும். கம்போஸ்ட் உரம் போட்டாங்க. அப்படி இருந்த கோழி கிண்டிடும். அதனால அதுக்கு மேல ஆற்று மணல் போடணும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு பையன் ஆற்று மணல் எடுத்தா, அதை கொட்டினா, சரியாச்சு. பிள்ளைகளை நட்டு விட்டோம், இது என்ன செய்ய வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஆனால் பூவாளியில் தண்ணீர் விடணும், மற்ற வாழை விட்டா மூடி இழகிறோம். உடனே ஒரு பையன் போனா, ஒரு பூவாழை தண்ணி எடுத்தா, சொல்றன்னு விட்டா, எல்லாம் வாழைக்கன்று முடிஞ்சு வாழை நட்டு முடிச்சாச்சு. வாத்தியார் கேட்டாரு, எல்லாம் லைனா வாங்க போ, எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னாரு. ஒருத்தன் போய் பிக்காசை எடுத்து வச்சான், ஜோரா நடந்துட்டான். அடுத்த மண்ணுட்டி எடுத்தான், கிளாஸ் போறான். ஒருத்தன் வாளியை எடுத்தான், கிளாஸ் போறான். ஒருத்தன் இந்த ஸ்கேல் அதெல்லாம் எடுத்தான், வாழ்ந்து போறான். ஒருத்தன் ஓடி போய்
வாழைக்கண்ணை பிடிங்கன்னா தோல்ல வச்சா லெப்ட் ரைட் நடந்துடும். பாடம் வாழைக்கன்று நடுதல். இப்ப வாழைக்கன்று எங்க இருக்குது? நம்ம கோயில்ல எல்லாமே இப்போ வாழைக்கன்று நட்டு இருக்கோம். காலையில வந்து 2 மணி நேரம் இறக்குற 1.25 மணி நேரம் சர்வீஸ். வந்த உடனே பாட்டு என்ன, அது முடிஞ்ச ஜபம் என்ன, பிரசங்கம் என்ன, ஹாய் ராபோஜனம் எல்லாம் முடிஞ்சு ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வாதத்துறை காப்பாராக, பயங்கர ஆசீர்வாதம். ஆனா போகும்போது நம்ம வாழைக்கண்ணை தூக்கிட்டே போயிடுறோம். ஏன் தெரியுமா? வார்த்தை நம்ம கேட்கறது இல்லை. புருஷன் தொந்தரவு இல்லாம, பொண்டாட்டி தொந்தரவு இல்லாம, பிள்ளைகள் தொந்தரவு இல்லாம நிம்மதியை தூங்குற இடம் கோயில் தான். நம்ம சர்வீஸை பாருங்க. அந்த பிரசங்கத்தை முன்ன பாட்டு முடிஞ்சோன்னா புல்பீட்டில் ஏறுவார். ஏறின உடனே பைபிள் அப்படி வைக்க வேண்டியது, அப்படி அடை கொடுக்க வேண்டியது, நிம்மதியாக தூக்கம். நல்ல ஃபேன், வெயில் அவ்வளோ வெயில், சோறு ஃபேன் ஓடுது, நல்ல லைட்டு, சாய்வு, ஜம்முன்னு. நீங்க தூங்கினா இல்லையாங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம சர்வீஸ்ல ஒரு ஆச்சரியம் பாருங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே என்ன பாட்டு? தோத்திர பலி பாட்டு. நீங்க சொன்னாரு தோத்திர பலி, கடவுளே சுத்தஈரோ அப்படித்தானே? அந்த பாட்டு படிக்கும்போது கவனிச்சு பாருங்க. கடவுளே சுத்தஈரோ தயத்தை என்னிலே சீர். தூங்குனதுக்கு அடையாளம். அது முடிஞ்ச உடனே ஜபம் செய்வோம். ரொம்ப வசதியா போச்சு. அடுத்த தூக்கம். ஜபம் முடிஞ்சு மொத்தம் பக்கத்துல ஜபம் முடிஞ்சிட்டு எஞ்சதான் எழுந்திருப்போம். அதனால வசனத்தை கேட்கறது இல்லை, அது நமக்கு வார்த்தை செயல்படல. நீங்க ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, வாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கற்ற விதையும் புசிக்கிற ஆகாரத்தை கொடுப்பது போல என் வாயின் வார்த்தையும் இருக்கும், அது வெறுமையா என்னிடம் திரும்பாமல் நான் செய்வதை நிறைவேற்றும் அப்படின்னு கடவுள் சொல்றார். சரிதானே? வசனத்தை கேட்ட கட்டாயம் வேலை செய்யும், ஆனா கேட்கறது இல்லை. இன்னைக்கு அப்படி போயிடக்கூடாது. இன்னைக்கு உண்மையா வசனம் வேலை செய்யணும். கடவுள் சித்தமானா நான் ஒரு உயிரோட இருந்தா அடுத்த ஆண்டு விழாவுக்கு நான் வரும்போது நான் இன்றைக்கே சொன்ன வசனம் எல்லாம் வேலை செய்திருக்கதான் கண்ணால பார்க்கணும். அது எனக்கு ஒரு ஆசை. சரி, இப்ப எல்லாரும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிச்சிக்காங்க. வசனத்தை உட்கார்ந்தே வாசிக்கலாம். நான் சில வசனத்தை நான் ஸ்கிப் பண்ணி போவேன். ஏன்னா தெரிஞ்ச வசனம் தானே, நேரம் ஆயிடக்கூடாது. இப்போ மணி 10 12 அதனால ஸ்கிட் ஆகி போவேன். இல்ல நம்முடைய வேத ஆராய்ச்சி, ஏன் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அது சொல்லுங்க. எனக்கு தெரியாது. வேதத்தை ஏன் ஆராய்ஞ்சு பார்க்கணும்? எதுக்கு ஆராய்ச்சி பார்க்கணும்? என்னமா? கருத்துக்களை அறிந்து கொள்ளணும். நம்ம லுத்தரன் சபையார், எனக்கு வசனம் தான் வேணும். வாழ்க்கையை அபியாசம் பண்றதுக்கு நல்ல ஒரு ரீசன். பைபிள் ஏதாவது வசனம் இருக்கா? நம்முடைய ஆண்டவர் இயேசுசாமி ஏதோ சொன்னாரு எங்கேயோ, ஞாபகம் இருக்கா? யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிப்போம். உடனே எடுத்து உடனே குயிக்கா வாசிங்க. யோவான் 5:39. அண்ணன் அடிக்காங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து நித்திய ஜீவன் அறியறதுக்கு இயேசுதான் வழி, வேற வழியே கிடையாது. அதனால இயேசுவை நம்ம காண்பிக்கிறது கர்த்தருடைய வசனம் தான். சரி, அப்படியானா எவ்வளவு நாள் கொடுக்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும்? ஆண்டுக்கு ஆண்டு. அடுத்த இன்னைக்கு முடிஞ்சாச்சு, அடுத்த ஆண்டு விழாவுக்கா இல்ல அமாவாசைக்கு அமாவாசையா? என்னமா? இரவும் போலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கிறது வேற, ஆராய்ச்சி பார்க்கறது வேற. ஏன்னா இப்ப நமக்கு அப்படி வாழ்ற உலகம் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் கடவுளுக்கு யோசனை சொல்ற 5 பேர் இருக்காங்க. டிவி பார்த்துருப்பீங்க. கடவுளுக்கு யோசனை சொல்ற 5 பேர். அதுல ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாராம். ஒருத்தர் சொன்னாரு, நான் டீ குடிக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால ரொம்ப சோர்வா ஈவினிங் டீக்காக டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாராம்.
அப்புறம் ஒய்ஃபு டீ கொண்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திடீர்னு நிமிந்து பார்த்தாரா ஏசு கிறிஸ்து இருக்காரு. அப்படி கலந்துக்கிட்டு, ஐயா வணக்கம், நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, மகனே பாவப்பட்ட பிள்ளை படிக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, அதை ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்யுது, பிள்ளைகிட்ட பைசா வாங்கி கட்டிடுனாரு. அது கட்டிட்டாரு. இப்போ ஒரு இடம் கேட்டு பாருங்க, ஒரு இடம் கிடைக்காது. என்ன அவ்வளவு டொனேஷன். இப்படியெல்லாம் நிறைய சொல்றாங்க. யாராவது இப்படி சொல்றாரு, உண்மையா இருக்குமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துக்கீங்களா? இல்லையா? அதான் தப்பு. சரி சொல்லுங்க. அதனால எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா படிக்கணும்? வருஷத்துக்கு ஒருக்காவா? அமாவாசைக்கு அமாவாசையா? பௌர்ணமிக்கு பௌர்ணமியா? ஆண்டு விழாக்கு ஆண்டு விழாவா? எப்படி படிக்கலாம்? தினமும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல வார்த்தை தான். சரி, ஒரு சபையாரை பற்றி பைபிளை படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 என்ன இருக்கு பாருங்க. அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? நாசமா போற கேள்வி கேட்டுட்டு இருக்கான். பெரிய பட்டணத்தார். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். வார்த்தை விடாதீங்க. தினந்தோறும். எப்பவுமே பைபிள் படிக்கணும். ஆனா பைபிளை படிச்சு கிழிக்கணும். ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசா வாங்குறோம். எத்தனை பேர் பைபிள் புதுசா வாங்குறோம்? ஏன்னா பைபிளை மார்க் பண்றதே கிடையாது. படிக்கும் போது வசனங்கள் ஆப்டா கிடைச்சுன்னா எடுத்து மார்க் பண்ணணும். தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படிதானே? ஆனா சிலர்கிட்ட பைபிளை பார்த்தா புதுசா இருக்கு. எப்ப வாங்க பைபிள் தெரியாது இல்லையா? தயவுசெய்து அப்படிதான் சொல்றது. இன்னைக்கு நான் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து சபை. சபைங்கிற தலைப்பு. இந்த சபைங்கிற வந்து சபாவிலிருந்து வந்தது. இன்னைக்கு நிறைய சினிமா தியேட்டர் வரிசை எல்லாம் போச்சு. இப்போ வீட்டுக்கு டிவி வந்துடுது, கையிலேயே செல்ல வந்துட்டு போட்டலாம், படங்கள்லாம் பார்க்கலாம். ஆனா முந்தின காலங்கள்ல அப்படி ஒரு வசதி இல்லை பட்டணங்கள்ல. அதனால நாடகங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சபா இருந்தது, அதுக்கு நாடக சபான்னு பேரு. பாட்டு கேட்கறதுக்குன்னு சபா இருந்தது, அதுக்கு கான சபான்னு பேரு. நடனம் பார்க்கறதுக்கு கூடுவாங்க, அதுக்கு நாட்டிய சபான்னு பேரு. சபாங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்துதான் சபை அப்படிங்கிற தமிழ் வேர்டு வந்தது. சபா, சபை. இப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியும், சபான்னு சொன்னால, சபைன்னு சொன்னா மக்கள் கூடி வருகிற ஒரு இடம். சரிதானே? அதான சபை. மக்கள் கூடி வருகிறது. இங்கே நம்ம தான் கூடி வந்திருக்கிறோம், அதனால இதையும் சபைன்னு சொல்றோம். சரினா? பழைய ஏற்பாட்டுல 8 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 8 சொற்கள் சபைங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த நமக்கு அது அவசியம் இல்லை. எபிரேய வார்த்தை 8 வார்த்தை. அவருடைய சம்மரி என்னன்னா, கடவுள் அழைத்து கூட்டுகிற கூட்டம். கடவுள் அழைத்து கூட்டுகிற கூட்டம். அது சர்ச்சா இருக்கலாம், மூப்பர்மார் கூட்டமா இருக்கலாம், இஸ்ரவேல் மக்களை கூட்டின கூட்டமா இருக்கலாம். அந்த இதுதான் அதுல இருந்தது. புதிய ஏற்பாட்டுல இந்த சபைய வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, எக்லேசியா. எக்லேசியா இதுதான், ஒரே வார்த்தை தான். இதோட கிரீக் வேர்டு எக் பிளஸ் எலோன், எக்கெலோன். எக்கெலோன் கிரீக் வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, அழைத்து கூட்டி சேர்க்கிற கூட்டம். அழைத்து கூட்டி சேர்க்கிற கூட்டம். சும்மா கூட்டுறதில்ல. இப்ப கல்யாணத்துக்கு அழைச்சி வர்றாங்க இல்லையா, அழைத்து கூட்டுகிற கூட்டம். குறிப்பாக கடவுள் அழைத்து கூட்டுகிற கூட்டம் அப்படின்னு இந்த இதுக்கு பேர். அதனால திருச்சபை சொல்றது கடவுளால் அழைத்து கூட்டப்படுகிற கூட்டத்தார். அதனால எப்பவுமே சபைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே நடப்பேன், கஷ்டம். குயிக்கா வாசிங்க.
யார யார இயேசு கிறிஸ்துவை திருச்சபைக்கு தலைவரா தந்திருக்கிறார். அதனால இயேசு தலையா இருக்கிறதுனால சபைங்க வார்த்தை பயன்படுத்தவே கூடாது, திருச்சபைன்னு பயன்படுத்தணும். சமாதான லுத்தரன் சபை இல்ல, சமாதான லுத்தரன் திருச்சபை. ஏன்னா இயேசு தலை, அதனால அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தவே கூடாது. சரி, இந்த திருச்சபை எப்ப ஆரம்பிச்சது? புதிய ஏற்பாடு திருச்சபை எப்ப ஆரம்பிச்சது? நான் நடப்பேன், அதான் விஷயம். சொல்லுங்க பாப்போம், எப்போ? என்னமா அந்தியோகப்படுத்தாருக்கு கிறிஸ்தவன் பேர் வந்தது. திருச்சபை எப்ப ஆரம்பிச்சது? பாருங்க, பிரசங்கம் பண்ணாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஐயர் எல்லாம் பண்ணாரு, பேசாம இருந்தீங்க. பைபிள் ஸ்டடியில கையை கட்டிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட போயிட மாட்டீங்க. எல்லாரும் பேசணும், நானும் பேசணும். நீங்க எனக்கு தெரியாத உங்கள்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு நீங்க என்கிட்ட கேட்கணும். நான் சொல்ற வசனத்தை வாசிக்கணும். நமக்கு கான்கிரீட்டா முடியும் போது நமக்கு தெளிவான ஒரு சிந்தை வேணும். அதான் சொன்னேன். யோசிச்சு பாருங்க, எப்ப ஆரம்பிச்சது? எப்போ? பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு. என்ன அர்த்தம்? அது ஒரு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. என்னமா 50வது நாள் தெரிஞ்சா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. என்ன வேண்டாம், என்னமா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் தானே வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கன்னு சொன்னேன். ஒரு ஆள் வாசிமா. சரி, இப்போ முடியாதீங்க, வச்சுக்காங்க. ஐயர் சொல்லும் போது இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமான 3 பண்டிகை கொண்டாட சொன்னார். அது எனக்கு இன்னைக்கு உங்க கோயிலுக்கு வந்த கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பொதுவா இந்த பக்கம் எப்பவுமே ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கும், இங்க கூடுதலா இருக்கும். ஏன்னா நீங்க பைபிள் படிக்கிறது கிடையாது, இவங்க நல்லா பைபிள் படிப்பாங்க. ஆனாலும் நிறைய வரை காணாது. இங்க வந்து இந்த ஆம்பளை எல்லாம் பைபிளை படிக்கல, அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னு கேக்குறீங்களான்னு பேச மாட்டேடா. ஏன்னு கேட்கலான்னு கேட்டுங்க. இவ்வளவு நீங்க வந்திருக்காங்க, ஆச்சரியமா இருக்குது. நிறைய இடத்துல வருது இல்லை. ஏன்ட்டா இவங்க நல்லா பைபிள் படிப்பாங்க. சந்தேகம் இருந்தா யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க, கண்டுபிடிக்கலாம். ஏன்னு பார்ப்போம். இல்ல, யாத்திராகமம் 23:17. பாருங்க, வருஷத்தில் 3 தரம் ஆண் மக்கள் எல்லாரும் செம்மொழியில் வரணும். கிறிஸ்துமஸுக்கு, ஈஸ்டருக்கு, வருஷ பிறப்புக்கு. மற்ற நாள்லாம் கிடையாது. நீங்க அப்படி இல்லை, பைபிளை படிக்கல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்களும் பைபிளை படிங்க, நீங்களும் வரேன்டா. என்ன ஏன்னு கேட்டா, நமக்கு பொண்ணு பார்க்க போறது ஞாயிற்றுக்கிழமை, சந்தைக்கு போறது ஞாயிற்றுக்கிழமை, துணி எடுக்க போறது ஞாயிற்றுக்கிழமை, துட்டி கேட்க போறது ஞாயிற்றுக்கிழமை, எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுது. அதனால இந்த கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் குறையும். இங்க இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, உங்க கோயில்ல அட்ரஸ் ஸ்ட்ரென்த்தா இருக்குது. வாழ்க. அப்ப இந்த திருச்சபை வளருதுன்னு அர்த்தம். பெந்தகோஸ்தே, பெந்தெட்டுக்குன்னா 5 ஆகமம். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். பெந்தெட்டுக்குன்னு பேரு. பெண்டோன்னா 5, பெந்தெட்டுக்குன்னா 50. பெந்தகோஸ்தேங்கிறது 50வது நாள். எப்படி இருக்குது? இஸ்ரவேல் மக்கள் முக்கியமான 3 பண்டிகை சொன்னார் ஐயர். பஸ்கா பண்டிகை, அது விடுதலை பெற்ற நாள்.
அதனால பஸ்கா பண்டிகை கொண்டாடினவங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிறைய நாட்டு மக்கள் அங்க வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க. பஸ்கா பண்டிகை வாசித்தீங்களா? அதை பாருங்க. பண்டிகைக்கு அடுத்த நாள், அவங்களுக்கு பண்டிகை நாள் சனிக்கிழமை, இஸ்ரவேலுக்கு 6வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள்ல இருந்து 7 வாரங்களை நீ என்ன வேண்டும், அதான் வாசிங்க. 7 வாரங்கள். உபாகமம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனம். 7 வாரங்கள் என்னணும். 7 × 7 49. 49வது ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை தானே? ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதனால பெந்தேகோஸ்துங்கிறது ஒரு சபை பிரிவு இல்ல. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. அறுவடை பண்டிகை, முதல் களி செலுத்தும் பண்டிகை, கத்தை காணிக்கை கொண்டு வருகிற பண்டிகை, அதுதான் பெந்தேகோஸ்து. அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு பெந்தேகோஸ்து பண்டிகை. சரி, ஏன் கடவுள் அந்த நாள்ல ஆவியானவர் கொடுத்தாரு ஒரு கேள்வி வருது. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஜலப்பிரளய வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஜலப்பிரளய வரலாறு, பாவம் பெருகிச்சது, உலகத்தை தனியாக அழிக்க முடிவு பண்ணாரு. எல்லா அழிவு 40 நாள் இரவு போல மழை பெய்தது, தண்ணி பெருகிச்சது, எல்லாம் மாண்டு போச்சது. 8 பேர் பிழைச்சாங்க. எங்க இருந்தவங்க? பேழையில இருந்தவங்க மட்டும் தான் பிழைச்சாங்க. என்ன வாசிக்கிறோம்? மலையெல்லாம் முங்கி போச்சுதான். அது முடிஞ்ச பிறகு நீங்க கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் ஜோரா படிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் தெரியுமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 11ஆம் வசனம் பாருங்க. கவனிச்சிங்க. முதல் சொல்றாரு பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்றாரு. இனி 11ஆம் வசனம் வாசிமா. சரி, இனி தண்ணியினால உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள் திட்டமா சொல்லிட்டார். 2 காரியம். ஒன்று பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இது ஒன்று. இன்னொன்று, இனி தண்ணியினால உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மக்கள் நம்பினாங்களா? 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சு பார்ப்போம். நம்பினாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ரெண்டு காரியம் சொல்றாங்க. ஒன்று, பூமி எங்க சிதறி போகாதபடி இங்கே இருந்துருவோம். கடவுள் என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமி நிரப்புங்க, இடம் போங்கப்பா அப்படின்னாரு. இவன் என்ன சொல்றான்? இங்கே இருந்துருவோம். அப்ப கடவுளுடைய முதல் கட்டளைக்கு கீழ்ப்படியல. சரிதானே? சரி. 2வது, அடுத்தது என்னது? என்ன சொன்னான்? வானத்தை அளாவும் கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு சொன்னான். சரிதானே? கடவுள் என்ன சொன்னாரு? தண்ணினால உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப இவன் என்ன சொல்றான்? வானத்தை அளவும் கோபுரம் கட்டுவேன்னு சொல்லு. அது என்ன? எதுக்கு? ஏன் வானத்தை அளவும் கோபுரம் கட்டுனேன்னு சொன்னான்? போன தடவை மழை வந்து எல்லா மலையும் முங்கி போச்சது. அன்னைக்கு உள்ள மனுஷனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி தட்டையா இருக்குது, மனுஷன் பூமியில் இருக்கிறான். அங்க நீளமா இருக்குல்ல, ப்ளூ ஸ்கை, அதுக்கு மேல கடவுள் இருக்கிறாரு. அது அன்னைக்கு மனுஷனுடைய எண்ணம். இத முதல் இல்லப்பா பூமி உருண்டன்னு சொன்னது யாரு? மைக்கில் நான் பேசுவேன், அந்த சதம் கேள்வி நினைக்கிறேன். பூமி உருண்டன்னு சொன்ன முதல் ஆள் யாரு? கலீலியோ. அவருக்கு என்ன பிரசன்டேஷன் கொடுத்தாங்க? கோல்டு மெடலா? என்ன கொன்னுட்டாங்க. என்னடா பூமி தட்டையா இருக்குது, நீ நாங்க கடவுள் அங்க இருக்காரு, நீ எப்படி உருண்டன்னு சொன்ன கொன்னுட்டாங்க. பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு மன்னிப்பு கேட்டாங்க, அதில் கொன்னுட்டாங்க. ஆனா என்ன பாருங்க, அப்படியான ஒரு காரியம் தெளிவா தெரியுது. ஒருவேளை தண்ணி வந்துட்டா அங்க வர கட்டிடலாம்ல. அப்ப மழை ஏறி 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 எங்க போயிடலாம்? வாழ்ந்து போயிடலாம். தண்ணி வந்து அவரு மாட்டிக்கிடுவாரு. யாரு? கடவுள். அப்ப அவர் அதனால தண்ணி வரவிட மாட்டாரு. ஆனாலும் பாவம் செய்யாம வாழணும் என்ன அவனுக்கு இல்ல. அதானா? இன்னொன்று, அவர் செதறி போகன்னாரு. இவன் என்ன சொன்னா? இல்ல இங்கே இருப்போன்னு.
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமே பாவம். தெரியுமா? எங்க இருக்குது? எங்க இருக்குது? 1 யோவான் 3:5 பாருங்க. 1 யோவான் 3:5. நாலு வசனம். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆனா பவுல் இன்னொரு அழகான விளக்கம் சொல்லுவாரு. எப்பா, நான் தண்ணினால உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இவன் என்ன சொல்றான்? வானத்தை அளவு கோபுரம் கட்டுறேன்னு சொல்றான் இல்லையா? கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் பொய்த்து போகாது. ஏறக்குறை பைபிள்ல 3500 வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன. ஒன்னே ஒண்ணுதான் நிறைவேறல, மீதெல்லாம் நிறைவேறிச்சு. அது எதுனா நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு மட்டும்தான் நிறைவேறல. வருவேன்னு சொன்னாரு, வரல. மீதெல்லாம் நிறைவேறிச்சு. முடிக்கிறீங்க? எல்லாம் இது நிறைவேறி போச்சு. அது ஒன்றே ஒண்ணு நிறைவேறல, அது நியாய தீர்ப்பு. அதனால பவுல் சொல்றாரு, ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, போட்டு பாருங்க. விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. கடவுள் சொல்றாரு, உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் ஒன்னும் கைவிடுகிறது இல்ல. பால் குடிக்கிற பிள்ளை தாய் மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்கிறது இல்ல சொல்றாரு. ஆனா நமக்கு எப்பவுமே சந்தேகம் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க, சந்தேகம் தானே. நான் ஒரு சாம்பிள் சொல்றேன், நேரம் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் கடந்து வராங்க. யோர்தானுக்கு நிக்கிறாங்க. யோசுவா தலைமையில மோசே எடுத்து பண்ணாரு. அப்போ கடவுள் சொன்னாரு, எப்பா ஆசாரியரை வர சொல்லு, உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியரை வர சொல்லு. அவங்க காலு தண்ணியில பட்டுட்டா தண்ணி நிற்கும் சொல்லிட்டாரு. கடவுள் சொல்லிட்டாரு. உடனே யோசுவாவும், பாப்பா யாரெல்லாம் சுமக்கிறீங்க, வாங்க 4 பேர் வா வா வா. அப்ப யோர்தான் ஆறு கரை புரண்டு போகுது தண்ணி. ஒருவேளை நானும் ஸ்டீபன் சாரும் உங்க செக்ரட்டரியும் சார் நிற்கொண்டு தூக்கிட்டு வச்சுக்கணும். நான் முன்னால் நிற்கிறேன். நான் என்ன சொல்லியிருப்பேன், ஸ்டீவன் சார் கொஞ்சம் நில்லுங்க, கிழவன் சொல்லிட்டு அங்க கிடக்கும். நமக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு, இன்னும் பேர பிள்ளை கூட பார்க்கல. தண்ணியில கால் வச்சோம் இழுத்துட்டு போயிடும். அதனால தண்ணி நிக்கட்டும், கால் வைப்போம். நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். அவர் எனக்கு முந்தைய ஆமா பாரு. ஆனா அப்படி நின்றுருந்தா இன்றைக்கு வர நாங்க நின்னாலும் தண்ணி நின்றுருக்காது. கால் வச்சாங்க, தண்ணி நின்னுது. அதான உண்மை. கால் வச்சாங்க, தண்ணி நின்னுது. அப்போ வாக்கு தத்தங்கள் இப்படிதான். ஜோர கன்னியாகுமரி போங்க, டவல் எடுத்துக்காங்க, சோப் எடுத்துக்காங்க, இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்காங்க. ஐயோ அலை பலமா இருக்குது, அலை ஓயட்டும், நான் குளிப்பேன் அப்படின்னு கரையில உட்கார்ந்தா இந்த உலகம் முடிய வரை நீங்க குளிக்க போறது இல்ல. ஏன்னா அலை இருக்கதான் செய்யும். நான் வாழ்ற உலகத்துல பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார்ல, ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறேன். பிரச்சனை உண்டு, வியாதி உண்டு, கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, மரணம் உண்டு. ஆனா வாக்கு தத்தம் என்ன? ஜீவிக்கிற கடவுள் நான் இருக்கேன்டா அவன் கூட. எதுவரை இருப்பேன்னு சொன்னாரு. உலகம் முடிக்கிறத வர. சரிதானா? அப்ப வாக்கு தத்தங்களை நம்பாம போன அதுவும் பாவம் தான், மறந்து போக கூடாது. சரி, இப்ப அதனுடைய பணி விளைச்சி அதுக்கு ரிசல்ட் என்ன? என்ன பண்ணாரு? மக்கள்லாம் மொழியா மாத்தினாரு. மக்கள்லாம் செதறி போயிட்டாங்க. அங்க இருந்து செதறி போயிட்டாங்க. எல்லா இடமும் உலகம் முழுசா செதறி போயிட்டாங்க. போனவங்க அங்கங்கே கடவுளை நம்புற மக்கள் இருந்தாங்க, நம்பாத மக்கள் இருந்தாங்க. காலப்போக்கில் அவளை போச்சது. மோசையுடைய மாமா எத்ரோ, அவன் கடவுளை நம்பி வாழ்ந்தான். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையா ஒரு ஆளை சொல்லியிருக்கல. யாரு? சாலமன் ராஜா. யாரு? மெல்கிசேதேக்கு. அவன் அங்க பிரதான ஆசாரியனா இருந்தான். அப்படியே இருந்தாங்க. ஆனா மீதியெல்லாம் மக்கள் கடவுளை மறந்துட்டாங்க, போயிட்டாங்க. கடவுளுடைய நோக்கம் என்ன? ஏன் படைச்சாரு கடவுள்? மனுஷனை எப்படி படைச்சாரு சொல்லுங்க. எனக்கு வயசாகி போச்சு, நான் தப்பா சொன்னாலும் சொல்லுவேன், கரெக்ட் பண்ணிக்கணும். சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக என்று கடவுள் சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று.
அது நல்லது என்று கண்டார். ரைட், ஒரு குறவு இல்லை. மரம் செடிகள் உண்டாகின கடவுள் சொன்னார், அவை உண்டாயின, அது நல்லது என்று கண்டார். சூரிய சந்திர நட்சத்திரம் உண்டாகின கடவுள் சொன்னார், அவை உண்டாயின, நல்லது என்று கண்டார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, பைபிள்ல நல்லது என்று கண்டாருங்க வார்த்தை எத்தனை தடவை இருக்குது? முதல்ல அது எங்க இருக்குது அது கேட்போம். படைப்பின் வரலாறு எங்க இருக்குது? யாத்ராமத்திலேயே, ஆதி ஆகமத்திலேயா? ஓ, என்ன மறந்து போச்சு. ஆதி ஆகமத்து எத்தனை அதிகாரமா? 1 அதிகாரம். அந்த வார்த்தை நல்லது என்று கண்ட வார்த்தை எத்தனை தடவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். 6 தடவை சொல்லியாச்சு. வேற யாரும் உண்டா? ஓட்டு விட்டுருவோம். இப்ப எல்லாம் ஓட்டு தான், விட்டுருமா? 6ன்னு சொல்லிருக்காங்க யாரோ. வேற வித்தியாசம் இருக்கா? கேட்கல. அதை பாத்தீங்களா, இத்தனை வருஷம் பைபிள் வச்சிருக்க எண்ணலையே. அதான் நான் சொன்னேன், பைபிளை எண்ணணும். ரைட், 6 தடவை முடிச்சிருவோமா? 1 தரம், 2 தரம், 3 தரம் முடிச்சிடலாமா? இல்ல, எனக்கு ஒத்துக்கிட மாட்டேன். உலகத்தை கடவுள் எத்தனை நாள் படைச்சாரு? எத்தனை நாள் படைச்சாரு? 6 நாள்ல. இன்னும் 1 நாள் மிச்சம் இருக்குல்ல. ஓய்ந்திருந்த ஓய்வு நாள் படைச்சாராமா? அப்ப எத்தனை நாள் ஆச்சு? 7. பைபிள் எண்ணி பாருங்க, நல்லது கண்ட வார்த்தை 7 தடவை இருக்குது. அது 1ஆம் அதிகாரத்துல அண்டர்லைன் பண்ணி வைங்க. 7 தடவை இருக்குது. ஆதி 1:31 தேவன் தான் உண்டாக்கிற எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நல்லது என்று கண்டார். இல்லையா? பாவத்தினால மனுஷன் பிரித்து போனான். ஆனா கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் இல்லை. அவனை தன்னோடு சேர்த்துக்கணும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும், அவன் தன்னோடு வாழணும்னு விரும்பினாரு. அதனால தான் ஏதேன் தோட்டத்துல முதல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? அதான் மேசியா பற்ற முதல் வாக்குத்தத்தம் என்னது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கி வைப்பேன், அது உன் தலை நெசுக்கு நீ தான் குதிகால் நெசுக்குவாய். இது முதல் வாக்குத்தத்தம். இதுக்கு பிறகு மலாக்கி தீர்க்க தரிசனம் வர மேசியா பெரிய வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருந்தது. என்ன காரணம் சொன்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சு பாருங்க. காரணத்தை அங்க படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4. கவனிங்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அதனாலதான் யோவான் 3:14 ஏதோ ஒரு வசனம் இருக்குல்ல, மறந்து போச்சு எனக்கு. யோவான் 3:14 ஒரு வசனம் இருக்க, உங்களுக்கு மறந்து போச்சா? பாராம தெரியணுமா? இந்த பாருங்க, பைபிள் வசனம் எவ்வளவு இருந்தா நமக்கு பிரயோஜனம் இல்ல, எவ்வளவு பாராம தெரியுதோ அதான் நமக்கு சொந்தம். மறக்காதீங்க, தேவன் தம்முடைய ஒரே பரல் விசுவாசமா இருக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தர்கள் இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கொண்டார். மகனையே சிலுவையில் அழுதுக்கு. அப்போ மனுக்குலத்தை ரட்சிக்கணுங்கிறது கடவுளுடைய எண்ணம், சரிதானே? அதுக்குதான் அவர் மேசியா அனுப்பினார். அவர் பாடுபட்டு மரித்து எல்லாம் முடிச்சு போயிட்டார். இப்போ பெந்தேகோஸ்து நாளில் தூய ஆவி கொடுக்கப்பட்டார். எத்தனை நாட்டு மக்கள் இருந்தாங்க தெரியுமா? நாங்க நல்லதையே அண்டர்லைன் பண்ணல, இது எங்க அண்டர் பண்ண போறோம்? இப்ப எல்லாரும் பைபிளுக்கு எல்லாரும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வைங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். இனி அங்கதான் நிற்க போறோம். எத்தனை நாட்டு மக்கள் இருக்கிறாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிச்சு பாருங்க. என்னணும் போடப்படாது, மிதவா வாசிக்கணும். மாமியார் வீட்டிலும் போற போலாம். எத்தனை நாட்டு மக்கள்? 13. இங்கேயும் ஓட்டு கூட வேண்டியதா இருக்குது. பாத்தீங்களா? இப்ப சொன்னபடிதான் நீங்க வாசிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. பைபிளை படிக்கணுமா? எத்தனை நாட்டு மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? 17 நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. பாதர், மேதர், எலாமித்தர், மெசபத்தோமியா, பொந்து, கப்பத்தோக்கியா, ஈஸியா பாருங்க. 17 நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, செதறி போனவங்க. ஆனா மக்கள்லாம் எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு. பஸ்கா பண்டிகை கொண்டாடினதுக்கு அடுத்த நாள். பஸ்கா பண்டிகை என்ன கொண்டாடுவாங்க? சனிக்கிழமை, வெள்ளி, சனி. அதுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. என்ன பண்ணுவான்னு கேட்டா, அறுவடை ஆரம்பிச்சு ஒரு கதிர்கெட்டை கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுப்பாங்க. கிராமத்தில் உள்ளவங்க நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடு நிறக்கிறதுன்னு ஒரு வழக்கம் கிராமங்கள்ல உண்டு, பாத்தீங்களா? அறுக்கிறதுக்கு முன்னால அவன் குளிச்சுட்டு போய் சுத்தமா போய் அறுத்து வீட்டு கொண்டுருவான்.
அது வீடு நடக்கும். அதுக்கப்புறம் அறுவடை ஆரம்பிக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணணும் பண்ணுவாங்க தானே. அதை மாதிரி ஐயா வச்சிருப்பாங்க. அதை மாதிரி இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணு கேட்டா, அவங்களுடைய வார்கோதுமை, திராட்சை கொலை, அத்திப்பழம் இதெல்லாம் அறுத்து முதல் பலனை ஆசாரியன் கொடுக்கணும், குருவிட்ட கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான், அதை கொண்டு போய் மகா பலிபீடத்துல, மகா பரிசுத்த இடத்துல அதை வச்சுட்டு அங்க வச்சிருவான். அதை தொடர்ந்து அறுவடை ஆரம்பிக்கும். அறுவடை முடியறதுக்கு 40 to 45 நாள் ஆகும். முடியறதுக்கு எல்லாம் முடியணும்ல. எல்லாரும் அறுத்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் 7 × 7 49, அதுக்கு அடுத்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும். அன்னைக்கு எல்லா மக்களும், இஸ்ரவேல் மக்கள், யூத சமயத்தை சேர்ந்தவங்க, யூத மத நம்பிக்கை உள்ளவங்க எல்லாரும் காணிக்கையை கொண்டு வரணும், அறுவடை காணிக்கை கொண்டு வரணும் ஆலயத்துக்கு. அன்னைக்கு அதுதான் அறுவடை பண்டிகை. அன்றைக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதுக்குதான் பெந்தெகோஸ்தே, பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள், அதுக்கு பெந்தெகோஸ்தேன்னு பேரு. அந்த நாள்ல தான் தூய ஆவி கொடுக்கப்பட்டார். சரி, அதுவரை ஆராதனை வந்து சனிக்கிழமை நடந்தது. பெந்தெகோஸ்தே பண்டிகை வர ஆராதனை சனிக்கிழமை நடந்தது. பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதுனால அதுக்கு பிறகு ஆராதனை இங்க மாறுது, சண்டைக்கு மாறுது. ஏன் மாறுதுன்னு கேட்டா, ஒன்று பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டு சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள், அது ஒன்று ஒரு காரணம். 2, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாள். வாரத்தில் முதல் நாள் இது ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் ஆதி திருச்சபை வழிபாட்டு டைமை சாட்டர்டே இருந்து சண்டேக்கு மாத்திச்சது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம்னா 2 காரணம், முக்கியமான காரணம். ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். 2, தூய ஆவி கொடுக்கப்பட்டு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமைய 6வது நாளா கொண்டாடுறோம். அது முடிஞ்சு கேளுங்க, சொல்றேன். அந்த கதை நிறைய கதை அப்படி இருக்குது, நான் சொல்லுவேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. எனக்கு வயசு ரொம்ப ஆச்சு இல்லையா, அந்த அதுதான் கொண்டாடுறோம். சரி, இப்ப 2ஆம் அத்தியாயத்தை எடுத்துக்காங்க. அதுல பைபிளை நிதானம் வாசிக்க, அப்பதான் புரியும். 2ஆம் வசனம் வாசிக்க. என்கிட்ட பைபிள் இல்ல, நீங்க தான் வாசிக்கிறீங்க. ஒரு வார்த்தை வாசித்தாங்க, அப்பொழுது பலத்த காற்றை போல, முழக்கம் போல. காற்றுன்னு இருக்கா? பைபிளை பாருங்க, நம்ம என்ன தப்பு பண்றோம். காற்றை போல, காற்று இல்ல, இந்த சாரிய மாதிரி அந்த சாரி, 2 ஒண்ணா? கலர் தான் ஒண்ணு, டிசைன் வேற, பார்டர் வேற. உண்மைதானே? காற்று போல, காற்றுன்னு இல்ல பைபிள்ல. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. சரி, நிரப்பிட்டு நாவுகள் போல, நாவுகள், நாவுன்னு இல்ல, அக்கினிமயமான நாவுகள் இல்ல பைபிள்ல. நாவுகள் போல ஒரு சிம்பாலுக்கு கம்பேர் பண்றாரு பாத்தீங்களா, அதே போல. ஓம உருவு போல, பொருள ஒப்ப உயர மான கடுப்ப ஏ எப்ப நேர நிகர அண்ணன் இன்ன, ஓம உருவு. அது போல, இதை போல, இந்த பெஞ்சை போல அந்த பெஞ்சை 2 ஒண்ணு இல்ல. ஏன்னா அது ஒரே பலகை, இங்க ஒரு ஜாயின் போட்டிருக்கு, ஒண்ணு இல்லையா? அப்போ அன்னைக்கு தான் ஆவி கொடுக்கப்படுகிறாரு. சரி தானே? சரி, எல்லாரும் மேல வந்து 4ஆம் வசனம் வாசிமா. நாங்க போல, அதுக்கு முந்தைய வாசிங்க. அக்கியமா நாவுகள் போல அவர்களுக்கு நாவுகள் பிரிந்து அவர்கள் மேல் அமர்ந்தது. சரிதானே? அமர்ந்தது. யோவான் சொன்னாரு, எனக்கு பின்னால ஒருத்தர் வராரு, அவர் அக்னியாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொன்னாரு. அப்ப ஞானஸ்தானம்னா முங்குதல் இல்ல, மேல அமர்ந்ததுக்கு ஞானஸ்தானம் தான். நிறைய குழப்பம். ஞானஸ்தானங்க வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. கழுகுதல், தெளித்தல், தோய்த்தல், நனைத்தல், ஒரு வேலையை முடித்தல், இறந்தவன் ஆசை நிறைவேற்றுதல், அப்படி நிறைய அர்த்தம் இருக்குது. முங்கனார்னு ஒரு அர்த்தம் பைபிள்ல இல்ல. புதிய பாட்டில் எங்கேயாவது முழுகினான், அதுல போய் முழுகின்னு ஒரு வார்த்தை இருந்தா எடுத்து காணுங்க, நான் என் கேசக கலத்திடுவேன், போட மாட்டேன். அப்படி வார்த்தை பைபிள்ல கிடையவே கிடையாது. ஞானஸ்தானங்களுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சந்தேகம் தான் ஒரு வாசித்து பார்ப்போம். சந்தேகம் தீர்த்தணும் இல்ல,
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:29. சத்தமா வாசிமா. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படிதான் இருக்கு. அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. யார்ட்டையும் கட்டுவாங்க, யாரும் சொல்லட்டும். என்ன பாருங்க, டாக்டர் ஆகினா மெடிசன் படிக்கணும், லாயர் ஆகினா லா படிக்கணும், வெல்டர் ஆகினா வெல்டிங் படிக்கணும், கார்பெண்டர் ஆகினா கார்பெண்டரி படிக்கணும். ஒண்ணுக்கு ஒரு இருக்கு இல்லையா? ஆனா ஒண்ணுமே இல்லாம பண்ற பிரசங்கம் பண்ண வேலை ஈஸி. பைபிளை வச்சுக்கிட்டு இஷ்டம் போல வாங்குறது. அங்க எங்க கன்னியாகுமரி சீல ஒருத்தர்